10th standard maths chapter 3 algebra exercise 3.7245 4x square minus 9x plus 2 7x square minus 13x minus 2 28x square minus 3x minus 1 இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் தென் ரூட் ஆஃப் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் 4 into 2 ஃபேக்டரைஸ் பண்ணோம் 4 into 2 4 into 2 ஒன்றுன்னா என்னது 8 8 வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் 8 ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா என்ன வரும் 4 2s are 8 4 2s are 8 இப்போ ஆட் பண்ணாலும் சப் பண்ணாலும் 9 வரணும் இது வராது நெக்ஸ்ட்டு 1 into 8 ஆட் பண்ணால் என்ன வருது 9 வருது இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 9 வருது 9 வந்துச்சுன்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை வந்து ரெண்டுக்குமே கொடுங்க கொடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் -1 into -8 + 8 அப்போ கரெக்டு இப்போ இங்கே என்ன இருக்குது சிம்பிள் என்ன நம்பர் இருக்குது 4/4/4 4ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க 4 2s are என்னது வருது 8 இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வருது 4x minus 1 next x minus 2 okay 4x minus 1 next x minus என்னது வந்துச்சு 2 next அதே மாதிரி next factorize பண்ணுங்க 7 into 2 7 into 2 ன்னா 14 minus 14 அதையும் இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க 7 into 2 minus 14 இப்போ இதை வந்து 14 டேபிள் கொடுக்குறப்போ எதெல்லாம் வரும் 7 into 2 கொடுக்கலாம் வராது 9 13 வரணும் 9 வருது 1 into 14 இப்போ இதுலேருந்து இதை சப் பண்ணோன்னா என்ன வருது 13 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா என்ன வருது 13 வருது அப்போ இங்கே இருக்கிற சிம்பிளை பிக் நம்பர் கொடுங்க இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் ப்ளஸ் கொடுங்க இங்கே மைனஸ் கொடுத்தா இங்கே ப்ளஸ் கொடுங்க ப்ளஸ்ன்னா மைனஸ் இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 1 into -14 ஓகே இப்போ இங்கே அதே மாதிரி 7ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க 7 2s are 14 இப்போ ரூட் ஆஃப் 7x plus 1 இன்னொரு ஆன்சர் 7x minus 2 நம்ம 7ஆல் தான் கேன்சல் பண்ணேன் x minus 2 ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் 28 into 1 நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் டேர்ம் இது பண்ணுறோம் 28 minus 1 அப்படின்னா 28 -28 அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க -28 ஸ்ப்ளிட் பண்ணோன்னா என்னென்ன வரும் 4 7s are 28 இப்போ வந்து இதில் இந்த 7லேருந்து 4 மைனஸ் பண்ணான்னா என்னது வருது 3 வருது இங்கேயும் பிக் நம்பருக்கு சிம்பிள் கொடுங்க ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 4 into -7 -28 இப்போ இதையும் 28ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க ரெண்டு நம்பர்ஸையும் இப்போ 4 7s are 28 நெக்ஸ்ட் 7 4s are 28 இப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும் 7x plus 4 ஃபஸ்ட் ஆன்சர் வந்து என்னது வருது 7x plus 4 இன்னொரு வேல்யூ வந்து என்ன வருது 4x minus 1 ஓகே 7x plus 1 4x minus 1 இங்கே 4 வராது 1 வரும் 7x plus 1 ஓகே அதாவது -28 வந்து இப்போ 4 -7 வருது இதை வந்து 28ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்போ 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7 வரும் இப்போ 7x plus 1 இன்டு நெக்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது வருது 4x அதே மாதிரி டிவைட் பண்ணியிருக்கோம் 4x minus 1 that is equal to root of இப்போ இதுலேருந்து எதெல்லாம் காமனாக எடுக்கிறான்னு பாருங்கள் பேர் இருக்கணும் இப்போ 4x minus 1 4x minus 1 பக்கத்தில் எழுதிட்டோம் 4x minus 1 the whole square ரெண்டு டேர்ம் வருது x minus 2 x minus 2 x minus 2 the whole square 2 டேர்ம் வருது நெக்ஸ்ட்டு பாருங்கள்
7x plus 1, 7x plus 1. 7x plus 1 the whole square. Okay, sorry. Next பாருங்க 4x minus 1 the whole square. அப்படின்னா 2 term வந்திருக்கு. நமக்கு 2 அதாவது ஒரு 1 pair வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், 1 காமன் எடுத்துக்கலாம். 4x minus 1 மாடலில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு 7x plus 1. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இப்போ இது 4x minus 1 2 டைம் வந்திருக்கு, 2 டைம்ஸ் வந்திருக்கு. எக்ஸ் மைனஸ் 2 the whole square 2 டைம்ஸ் வந்திருக்கு. 7x plus 1 2 டைம்ஸ் வந்திருக்கு. 1 பேர் 2, அதாவது 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போது 1 இது வந்து 1 பேர். இதில் வந்து 1 வெளியே காமன் எடுத்துடுங்க. இங்கேயும் அதே மாதிரி, இங்கேயும் அதே மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். 2x square plus 17 by 6 into x plus 1, 3 by 2x square plus 4x plus 2, 4 by 3x square plus 11 by 3x plus 2. இப்போ இங்கே என்ன செய்யணும்னா, நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறப்ப இங்கே ஃபஸ்ட்டு வந்து பை ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதனால இதை வந்து நம்ம என்ன செய்யணும், எல்சிஎல்லாம் கண்டுபிடிச்சிடுவோம். ரூட் ஆஃப் இங்கே 6 இருக்குது. இப்போ இந்த 6ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும், 12x ஸ்கொயர் ப்ளஸ் 17x 6 into 1 ப்ளஸ் 6 டிவைடட் பை என்னது 6. ஓகே, 6 into 2 வந்து 12x ஸ்கொயர் ப்ளஸ் 17x ப்ளஸ் என்னது 6 into 1 6 இன்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே வந்து ப்ளஸ் வரும். ப்ளஸ் வராது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு டேம் எடுங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 4 என்னது 8x 2 into 2 ப்ளஸ் 4 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ரெண்டுக்குமே வந்து எல்சி என்னது தான் இருக்குது, 3 இருக்குது. அப்படின்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 3ஆல் இன்டூ பண்ணுங்கள் 6 டிவைடட் பை 3. நமக்கு வந்து எல்சிஎம் 6 2 3. இப்போ இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் என்னன்னு பார்க்கணும். எல்சிஎம் 6 2 3க்கு வந்து எல்சிஎம் வந்து அதே தான் வரும், 6 வரும். நம்ம என்ன செய்யலாம்னா இந்த எல்சிஎம் வந்து என்னது வருது, எல்லாத்துக்குமே வந்து எல்சிஎம் வந்து 6 தான். 12x ஸ்கொயர் ப்ளஸ் 17x ப்ளஸ் என்னது வருது 6. இப்போ இது ப்ளஸ் இது வந்து ஒரு டேம். நெக்ஸ்ட்டு டேம் பாருங்கள், என்னது இருக்குது 3x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 4 டிவைடட் பை என்னது வந்துச்சு 2. நெக்ஸ்ட்டு டேம் என்னது, எல்லாத்துக்கும் காமனாக ஒரே எல்சிஎம் போட்டுடுங்க 1/6. நெக்ஸ்ட்டு டேம் என்னது 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6. ஓகே, இப்போ நமக்கு எல்சிஎம் வந்து 6. இதை வந்து வெளியே எடுத்துடுங்க 1/6 இன்ட்டு. இப்போ வந்து எல்லாத்துக்கும் எப்போ மாதிரி என்ன செய்யுங்க, ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுங்க. 12 into 6 12 6 ஆர் எவ்வளோ வரும் 72. 12 6 ஆர் 72. 72க்கு ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். நான் இங்கே கீழே பண்ணுறேன். 72க்கு நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 17 வரணும். 8 7s 8 9s ஆர் என்னது வரும் 8 9s ஆர் 72. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 17. ஆட் பண்ணி வந்துச்சுன்னா ப்ளஸ் போடுங்க. இப்போ 12ஆல் இதை டிவைட் பண்ணிவிடுங்க. இப்போ 4 டேபிளுக்கு கொடுத்துலாம். 4 2s ஆர் 8 4 3s ஆர் 12. இங்கே வந்து 9. நான் இப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 3 4s ஆர் என்னது 12. இப்போ ஆன்சர் எழுதிடுவோம். 3x + 2
3x + 2 அதே மாதிரி 4x + 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3 × 4. 3 × 4 என்னது 12. 3 × 4 12. 12க்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இப்போ 12க்கு எந்த டேபிள் போகும்? 4 3s are 12. 4 3s are 12. இது வந்து நமக்கு வந்து 8 வரணும். 8 வரல. 6 2s are 12. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் சிம்பிள் வருது. நெக்ஸ்ட் வந்து 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 1s are 3, 3 2s are 6. இப்போ x + 2, இது வந்து x + 2, நெக்ஸ்ட் வந்து 3x + 2. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4 × 6. 4 6 ஆர் எவ்வளவு? 24. 4 6 ஆர் 24. 24 அதே மாதிரி இது பண்ணுங்கள். 8 3s ஆர் என்னது 24. 8 3s ஆர் 24னா இதை ஆட் பண்ணாங்கன்னா ப்ளஸ் வந்துடும். இங்கேயும் அதே மாதிரி 4ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 2s ஆர் என்னது வருது 8. இப்போ x + 2, இன்னொரு ஆன்சர் 4x + 3. = 1/6 நமக்கு எல்லாமே 2 2 வந்திருக்கு. 3x + 2 3x + 2. அப்போ நம்ம ஒன்று வந்து என்ன செய்யலாம்? காமனாக எடுத்துக்கலாம். 3x + 2 1 பேர் இருக்குது. அடுத்து 4x + 3 4x + 3 1 பேர் காமனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் x + 2 s + 2. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எங்கள் கேபிஜி சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.